தண்ணி லைட்டாக விட்டுக்கலாம். இப்படி விட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துட்டு இருக்கும். பாருங்க, ஃபினிஷிங் நல்லா வந்துருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் பேண்ட் சீலர் மிஷின். இது ஹாரிசான்டல் டைப்பு. இந்த மாடல் பேர் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் மாடல்னு கூப்பிடுவாங்க. இது வந்து சைனீஸ் பிராண்டு. இது ஸ்டார்டிங் உங்களுக்கு பேண்ட் சீலர் மிஷினில் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் ஓடுற மிஷின் இது. ஸோ கம்மி யூஸுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு மிஷின் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதோட மாடல் நம்பர் வந்து சீரியல் நம்பர் உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு மாடல் நம்பர் FRB 900, அப்புறமா அதோட டைமென்ஷன்ஸ் அப்புறம் டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம பாருங்க எப்படி காட்டணும்னு பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு இதோட கம்மி மாடல் கூட வருது. இந்த கம்மி மாடலில் வந்து உங்களுக்கு இதில் வந்து கியர் சிஸ்டம் வந்து ஃபைபர் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த கியர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து மெட்டல் இருக்குது. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ஃபைபரில் வரும். அப்புறம் இந்த கியர் பாக்ஸ் சிஸ்டம் இது வந்து மோட்டரோட வித் அட்டாச்சாக இருக்கும். அது மோட்டரோட அட்டாச்சாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பின்னாடி வந்து மெட்டல் கியர் சிஸ்டம் இருக்கு. ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கொஞ்சம் மெட்டல் போட்டதால கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ண முடியும். மீன்ஸ் அது கம்பேர் பண்ணால் இன்னொரு மாடல் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஃபைபர் நைலான் கியர் போடுற மாதிரி அந்த கியர் போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரம் ப்ராப்ளம் வரும். அது ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ண முடியும். எவிரிட்டிக்கு நெக்ஸ்ட் கம்மி மாடல், அதாவது எவிரிட்டி கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ கம்மி யூஸ், ஒரு நாளைக்கு நான் ஒரு 500 பேக்கெட் பண்ணுறேன், ஒரு 1000 பேக்கெட் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 kg வரைக்கும் வெயிட் நீங்கள் போட முடியும். ஹாரிசான்டல் வெர்டிகல்ல இந்த ஹாரிசான்டல் 1 kg வரைக்கும் இந்த கன்வேயர் லோடு இது பண்ண முடியும். எம்ஆன் ஸ்டாப் சுவிட்சு, அப்புறமா பவர் சுவிட்சு, ஹீட்டர் சுவிட்சு, ஃபேன் சுவிட்ச் இருக்குது. அப்புறமா இது வந்து உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட். நாம இதுக்கு பழைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த மிஷின். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். அதில் வந்து உங்களுக்கு அன்லாக் இருந்தது டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இப்போ நம்ம இதில் டிஜிட்டல் கொண்டு வந்துருக்கோம் இந்த மாடலில். ஸோ சேம் மாடலில் டிஜிட்டல் வந்துருக்குது. ஸோ நீங்கள் இதை இன்னும் ஈஸி. இந்த டிஜிட்டல் மாடல் அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு எல்லா போச்சும் பண்ண முடியும். பழைய மிஷின்ல அன்லாக் டைப்ல வந்து நம்ம வெறும் தான் சொல்லியிருப்போம், லேமினேட் போச்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்போம். LDPP எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு. ஆனால் பட் இந்த டிஜிட்டல் மாடலில் வந்து LDPP ரெண்டுமே பண்ண முடியும். இப்போ இதோட வெயிட் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பழசு நம்ம வெயிட்டும் கம்பேரிஷன் பண்ணிருப்போம். இப்போ பாருங்க, பாருங்க இதுல வந்து 13 kg 480 கிராம் வருது. இப்போ நாம 230 செட் பண்ணிக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி வேக்யூம் போச்சு, அப்புறமா திருப்பி ஜிப்லாக் போச்சு, அப்புறம் உங்களுக்கு கார்கெட் போச்சு. இந்த போச்செல்லாம் பண்ண போறோம். இது பண்றதுக்கு முன்னாடி ஸோ ஜஸ்ட் நாம இந்த பிளேட்டை கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க்கிங்ன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும்ல. ஸோ இது நீங்க இந்த கைடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்க, சும்மா கைட் போயிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு இது கிடையாது. பார்த்துங்க, இது கூலிங் பார், ஹீட்டிங் பார்னு வாங்க. பாருங்க, ஹீட்டிங் பார் கூலிங் பார். இது ஹீட்டிங் பார், இது கூலிங் பார். இங்கே ஃபேன் வரும், இந்த ஹீட்டர் மேலே ரெண்டுமே ஹீட் ஆகும். இது டாட்டட். உங்களுக்கு டாட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இங்க டைட் பண்ணீங்கன்னா இம்ப்ரெஷன் அதிகமா வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல நம்ம போச்சு வச்சுக்கிறோம். இது வந்து பிளைனாவும் இருக்குது, விண்டோ டைப்பும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி போச்சு சொன்னா நம்ம கிட்ட கேட்டாலும் நம்ம போச்சு கொடுக்கலாம். வேக்யூம் போச்சு, இது வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் போச்சு, வேக்யூம் டைப். வேக்யூம் டச் 3 சைடும் உங்களுக்கு சீல் வந்திருக்கும். இப்போ இதையும் நம்ம பண்ண முடியும். பாருங்க, ஜஸ்ட் இதுல ஜஸ்ட் ஈஸியா தெரியும். ஜஸ்ட் தண்ணி லைட்டா விட்டுக்கலாம். பாருங்க, ஜஸ்ட் இது விட்டோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துட்டு இருக்கும். பாருங்க, ஃபினிஷிங் நல்லா வந்துருக்குது. ஸோ டாட் இம்ப்ரெஷன் கிளீனா தெரியும். பாருங்க, அந்த அந்த லைட் இது கூட உங்களுக்கு கிளீனா தெரியும். பாருங்க, ஸோ இந்த ரஃப் போர்ஷன் தெரியும் கிளீனா. ஸோ இப்போ பாருங்க, இது லீக்கேஜ் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி போச்சஸும் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம இதை சைடில் கூட சீல் பண்ணி காட்டுறேன். பண்ணலாம், சைடில் கூட சீல் பண்ணிக்கலாம். பாருங்க, ஜஸ்ட் நான் இப்போ இந்த சைடில் வந்து ஜஸ்ட் விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, சேம் ஃபினிஷிங் தான் வரும் உங்களுக்கு. பாருங்க, இந்த பக்கமும் விட்டு காட்டுறேன். ஸோ இவ்வளோ ஸ்பீடாகவும் விட முடியும். பாருங்க, ஸோ ஃபினிஷிங் பாருங்க நல்லா வந்துடும். ஸோ நீங்க எந்த பக்கம் விட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். இல்லை பாருங்க, ஸோ இது வேக்யூம் போச்சு. இந்த போச்சு நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கார்கேஷன் போச்சு,
அப்புறமா திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி என்னது உங்களுக்கு கோல்டன் கலர் பவுச்சஸ், அப்புறமா திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் பவுச்சும் பண்ணிக்கிறோம். இந்த ஊர்ஸ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது ஹேங்கிங் பவுச்சஸ் இதுவும் பண்ணிக்கிறோம். இது விண்டோ டைப் இருக்குது, விண்டோ டைப் இல்லாமல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பவுச்சஸ் வேணும் நம்ம மட்டும் கொடுக்குறோம், மிஷினா மிஷினும் தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.